ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நம்ம பேசு பொருளாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஜந்தர் மந்தரில் டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் உயர் சாதிக்காரர்கள் எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ அந்த போராட்டம் தான் ஒரு சர்ச்சையாகவும் பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. அப்போது இடஒதுக்கீடு அப்படிங்கிற பார்க்கும்போது சமூக நீதியோட அடித்தளமே இடஒதுக்கீடும் கல்வியும் தான். அப்ப அந்த கல்வியிலே வேலை வாய்ப்புகளையும் இடஒதுக்கீடு கொடுத்து தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள்லாம் மேல வரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அது சலுகைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஷரத்து தான் இந்த ரிசர்வேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ரிசர்வேஷன் வேணும்னு கொண்டு வந்தது யாரோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் கிடையாது. மிகவும் உயர் சாதிக்காரர்களாக கிட்டத்தட்ட 25% பார்ப்பனர்களால் நிறைந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில கிட்டத்தட்ட 70-80% உயர் சாதிக்காரர்கள் நிறைந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல பாஸ் பண்ணித்தான் ஏதோ போதுமே போகட்டும்னு வைத்தறிச்சலோட கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த இடஒதுக்கீடு. அப்ப கொடுத்ததே கம்மி தான், அந்த ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்ததே கம்மி தான். அப்போ இந்த இடஒதுக்கீட்டை இவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், இது ஏதோ கன்செஷன் எங்களுக்கு கொடுது, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்பெஷல் கன்செஷன், அவங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்ட ஒரு பிச்சை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது பிச்சை எல்லாம் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக செழித்தோங்கி வளர்ந்திருந்த இந்த மக்களை அடிமைப்படுத்தி காலுக்கடியில போட்டு மிதிச்சு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு எல்லாத்துலயும் அவங்களை பின்தங்க வச்சு அவங்கள சுரண்டி தின்ன ஒரு கூட்டம் இன்றைக்கு மேல உட்கார்ந்துட்டு அவங்க அதை சொல்லும் போது என்ன, நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க பண்ண பெரிய தப்பு, அந்த தப்பை திருத்த முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன காம்பன்சேஷன், என் நிலத்தை நீ எடுக்கிறேன்னா ஒரு ஃபுல் காம்பன்சேஷன் கொடுக்குற, அதே மாதிரிலாம் இல்ல, ஒரு சின்ன காம்பன்சேஷன் இழப்பீடு தான் இந்த ரிசர்வேஷன். அவங்க அதை அப்படி பார்க்கல, ஏதோ இவர்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. அப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம வட இந்தியாவில பார்க்கும்போது உயர் சாதிக்காரர்களோட ஆதிக்கம் வட இந்தியாவில் இன்றைக்குமே ரொம்ப இருக்கும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்செஷன் கொடுத்தா எழுந்து ஆர்கனைஸ் பண்ணி போராட்டம் பண்ணி ஒரு 4 பேர் தீ குளிச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. மண்டல் கமிஷன் பரிந்துரைய 1970களிலேயே பரிந்துரை 27% ரிசர்வேஷன் கொடுக்கும் சொன்னோம்னா இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அதை கிடப்புல போட்டு அப்படி விட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கிடப்புல போட்டு விட்டாங்க. அந்த மண்டல் கமிஷன் என்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% இடஒதுக்கீடு ஒன்று விபி சிங் அவர்கள் தான். அப்ப என்னாச்சு, வட இந்தியால அந்த சமயத்துல எதிரிகளா இருந்த காங்கிரசும் பிஜேபியும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டு விபி சிங் கவர்மெண்ட் கீழே இழுத்துருவோம் பயமுறுத்தி அவர் என்ன கொண்டு வந்ததான்னு அன்றைக்கு விபி சிங் உறுதியாக இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 27% மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் எடுத்து வட இந்தியாவில் என்னெல்லாம் போராட்டங்கள் நடந்தது 80கள் பிற்பகுதி 90கள் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு பேப்பர்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ அதற்கு எதிர்வினையாற்ற ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் கிட்டத்தட்ட 60-70% சமுதாயம், 70% சமுதாயத்துல இருந்தாலும் அவங்க ஒண்ணுமே பண்ணல வட இந்தியாலங்கிறது நிதர்சனமான உண்மை. அதற்கு எதிரான சிறிய லெவல் போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மண்டலுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கல. அப்போ அந்த சமூக நீதி என்பது வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் ஒரு 2-3 தலைமுறைகளை கடந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அதை அனுபவிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்ததுல இருந்து திராவிட கழகத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இந்த திராவிடங்கிற வார்த்தை இணைத்த எல்லா கட்சிகளும் சமூக நீதி தான் உங்களோட அடித்தளம், மற்ற எல்லாம் மேலதான், கடவுள் மறுப்புக்கிட எல்லாமே மேலதான். அதுக்கப்புறம் தான் அவர்கள் அடித்தளம் அந்த சமூக நீதி. அதனால சமூக நீதி தமிழ்நாட்டில் வேறு ஊன்றி கால் ஊன்றி நின்றுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அடித்தளமும் சமூக நீதி தான். அப்போ தமிழகத்துல இதுக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவோட இருக்கும் போது இந்தியாவில் நடக்கின்றதோ தமிழகத்தையும் பாதிக்குது. அப்ப இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இந்த மத்தியில் இருக்கும் கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னைக்காச்சும் இவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த உயர் சாதிங்கிற அந்த பேனரை எதிர்த்து அவர்கள் பண்ணுகின்ற ஒரு விஷயத்த ஒரு கவர்மெண்ட் இறக்கணும், ஒரு விஷயத்த பிரச்சனை பண்ணணும்னா அந்த பேனர் எடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிதான் மண்டல் கமிஷன்ல இன்னைக்கு அவங்க பிரச்சனை பண்ணி விபி சிங் கவர்மெண்ட்டையும் கவுத்து. ஆனால் அவர்கள் அவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ரிசர்வேஷனை எடுக்க முடியல. யாரும் காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து பண்ண போராட்டம், அந்த போராட்டம் இல்லைன்னு அவர்கள் மறுக்க முடியாது. மறுத்தார்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன, 1000 இருக்கின்றது. இன்றைக்கு பாருங்க, இப்ப ஏன் அப்ப இந்த உயர் சாதிக்காரர்களோட போராட்டத்தை எடுக்கிறாங்க? இன்றைக்கு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிரியா ஒருத்தர் வர்றாருன்னு நினைக்கிறாங்க. சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி இன்னைக்கு இந்த 2 எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிகளையும் ஆட்டி பாக்குறாங்க, அவங்களோட கொள்கைகளை எதிர்த்து ஆட்டி பாக்குறாங்க. கொண்டு அதை நடத்துபவர் யார்? அவர் ஒரு தலித் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தலித்திசம் பிற்படுத்தப்பட்டவரோட மூவ்மெண்டாவும் மாறிடுமோ. 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு ஆபத்து வரும்போது எப்போதுமே கையில் எடுக்கிற ஒரு விஷயம் தான்
ரிசர்வேஷனுக்கு எதிரான போராட்டம். அப்படி ஒரு போராட்டம் தான் இப்ப வந்து ஜந்தர் மந்தர் நடக்குது. இதற்கு பின்னால் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இவர்கள் 2 பேரோட மறைமுக ஆதரவு இருக்கத்தான் செய்கின்றது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு ஜந்தர் மந்தர் வரைக்கும் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா மறைமுக ஆதரவு அவங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நிலைமை, தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலைமை இந்தியாவில என்னமா இருக்குன்னா, இவங்க நாங்க கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இருக்கின்றது. நான் 75-80% இருக்கிறேன், என் உரிமை என்று கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவில் குறிப்பாக வட இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லைங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப சரி, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி சொன்னா அது ஒரு மிகப்பெரிய காரணம். இவங்க கையில பவர் போயிருமோன்னு இந்த 2 கட்சிகளும் மறைமுகமாக பேக்ரவுண்ட்ல ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை தூண்டி விடுறாங்க. அப்ப காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட இம்பாக்ட் குறையும். நம்ம இந்த இன்றைக்குமே இந்த உயர்ஜாதி ஆக்டிவிசத்தை வச்சு வளர்ந்து வந்ததுதான் பிஜேபி. அந்த உயர்ஜாதி ஆக்டிவிசத்தை வச்சு நம்மளும் மேலே வளர்ந்து வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ் இன்றைக்குமே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான கட்சி கிடையாது. தலைமை முதற்கொண்டு எல்லாமே உயர் சாதிக்காரர்களுக்கான கட்சி தான். மற்றவங்க எல்லாம் பேருக்கு தான் அவங்க பின்னாடி நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட காங்கிரசும் மறைமுகமா உயர் சாதிக்காரர்களுக்கு தான் இன்றைக்குமே ஆதரவு கொடுக்கும். அவர்கள் நலனுக்கான உள்ள கட்சி தான். இன்றைக்கு பேரளவுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும், என்னைக்குமே எதுவும் செய்ய மாட்டாங்க. இவர்கள் ஆட்சியில் இருந்து 60 ஆண்டுகள் ஏதாவது செஞ்சிருந்தா, 50 வருஷங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்வு நிலை உயர்ந்திருக்கும். உயரலங்கிறது காரணமே காங்கிரஸ் உயர் ஜாதிக்காரர் கட்சி தான். அப்போ இந்த போராட்டத்தை பார்க்கும்போது நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் இப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கும்போது, இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. எப்படி ரிசர்வேஷன் தவறுன்னு போயிட்டு உயர் ஜாதிக்காரங்க எல்லாம் எக்கனாமிக் வெல்ஃபேர், உயர் சாதிக்காரங்க மட்டும்தான் அது நீங்க புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன்ல ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்ற இந்த இவங்கெல்லாம் இடபிள்யூஎஸ்க்கு அந்த ரிசர்வேஷன் உயர் சாதிக்காரர்கள் மட்டும்தான், மற்றவங்களுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கிடையாது. அவங்களுக்கு ரிசர்வேஷன் 10% கொண்டு வர்றாங்க. 20% இருக்கின்ற மக்களுக்கு 10% ரிசர்வேஷன், 70% மக்களுக்கு 27% ரிசர்வேஷன். எந்த நியாயம்? அந்த 10% ரிசர்வேஷன் என்ன கொடுமை அப்படின்னா, இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் வேலை வாய்ப்புகள்லாம் எஸ்சி, எஸ்டி கட் ஆஃபோட கீழே இருக்கு. அப்போ அவங்க ஈஸியா வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. தமிழகத்துல ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வர மாட்டோம் தலையில் நின்ட்டாங்க. இப்ப புதிதாக தாவேகா அரசு வந்திருக்கு. அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம தெரியல, அவங்க குறை சொல்லக்கூடாது, நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப தமிழகத்துல இந்த இடபிள்யூஎஸ் தேவையில்லைங்கிறதா ஸ்டாலின் அரசு கொண்டு வந்து அதை எதிர்த்து நிப்பாட்டி வச்சு இந்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் தமிழகத்தில் இல்லை. இப்போ இதற்கு பின்னால பிஜேபி இருக்குமோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்களோட அண்டர்மவுத்தான அதிமுகவோட தளவாய் சுந்தரம் எந்திரிச்சு அசம்பிளில சொல்றாரு, எல்லா ஊர்லயும் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டாங்க, 10% கொண்டுட்டாங்க, இந்தியாவுல எல்லா கட்சிகளும் இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குது, திமுகவை தவிர. அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் அனைத்து கட்சிகளும் இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு கொடுக்கின்றது, திமுகவை தவிர. தமிழகத்திலும் 5% இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு தலைவாய் சுந்தரம் இதுவரைக்கும் இல்ல, அதான் முதல்ல வாய கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு சேர நடக்கின்றது. இது ஒரு சேர நடக்கின்ற போது தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க இது ஒரு சேர யாரால் ஒருங்கிணைக்க கூடும் நீங்க பார்க்கணும். அப்போ இதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே மிகப்பெரிய இந்திய கட்சியான திமுக இன்று ஆட்சியில் இல்லை. அப்போ இதற்கப்புறம் தாவேகா இதை எப்படி அணுக போறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் போராடுற அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு போராடுறாங்க, ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொல்லி போராடுற தவறு இல்லையா? அவங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லை என்பது கேள்வி இல்லை. நான் இன்னும் அதே மாதிரிதான் இருப்பேன். சுப்ரீம் கோர்ட்ல 60% பிராமணர்கள் தான் இருப்பார்கள், 80% உயர் சாதிக்காரர்கள் தான் ஜட்ஜ் இருப்பார்கள், எல்லா உயர் பதவிகளிலையும் உயர் சாதிக்காரர்கள் தான் இருப்பாங்க. இந்தியாவில் டாப் 5 யூனியன் மினிஸ்டர்ஸ், டாப் 3 யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து பிராமணர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்றைக்கும் இந்தியாவில் சாதியம் தலைவிரித்தாடுகின்றது. உயர் சாதிக்காரர்களும் எல்லா போஸ்ட்லயும், எல்லா உயர் பதவிகளையும் இருக்கிறாங்க, எல்லா நேஷனலைஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கிறாங்க, எல்லா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லயும் இருக்கிறாங்க, எல்லா பேங்க்ஸ்லயும் டாப் போஸ்ட்ல இருக்காங்க. யாருன்னு பாருங்க, எல்லாரும் உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே. அப்ப எல்லா பதவிகளுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே மற்றவனுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறது வந்து நியாயம், மெரிட் கிடையாது, அது அந்நியாயம், அது தட்டி பறிப்பது, பிடுங்குவது. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு கவுண்டர் மெஷர்ஸ் தேவை எடுக்கணுமா? பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் ஒரு கேள்விக்கு இவங்க தள்ளுறாங்க. அப்போ இந்த போராட்டம் இது எப்படி மேன்மேல போகுதோ அந்த அளவுக்கு தான் மெஷர்ஸ், கவுண்டர் மெஷர்ஸ் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அனுபவித்து 180 இடங்கள்ல உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட ஒருத்தவங்க மீது 20 இடமா அந்த 80% மக்களுக்கு 20 இடம் போல அதுவும் எனக்கு வேணும் அவங்க சொல்றது நியாயமா? எந்த விதத்தில் நியாயம்? வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதியும் கொடுமைகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு சிறிய இழப்பீடு தான் இது. இது யாரும் கொடுக்கிற பிச்சை இல்லை. இது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை.
உரிமையை பறிப்பீர்கள் என்றால் உரிமை குரல் எழுப்பவும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். வரலாற்றுல பல முறை காமிச்சிட்டாங்க. அது தமிழ்நாட்டுல அது நிறைய நடந்திருக்கு. அப்போ இதை ஏன் தூண்டி விடுறாங்க? இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கின்றது. அது மத்திய அரசியல், மனுவாத அரசியல். இந்த மனுவாத அரசியல் ரொம்ப நாளா அமுங்கி இருந்துச்சு. பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு திருப்பி கொஞ்சம் தலை தூக்குது. இந்த மனுவாத அரசியல் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக நீதிக்கு பெரிய பெரிய சம்மட்டி அடிகள் விழுந்திருக்கின்றன. இந்த முறை அப்படி நடந்தால் அதை எதிர்த்து போராட நாம் தயாராக இருக்கின்றோமா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்களாகிய நாம் தயாராக இருக்கின்றோமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்போ இந்த போராட்டம் ஏன் நடக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆதிக்க மனப்பான்மை, மனுவாத மனப்பான்மை. ஏன்னா நான் நேற்று வரைக்கும் என் கால் கீழே கிடந்த அந்த நாய் இன்னும் என் கால் கீழே தான் கிடக்கும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வர்க்கம் இன்னைக்கு இருக்கு. படிச்சாலும் அது மாறாது. மேல போனாலும், படிச்சாலும், 10 டிகிரி வாங்கினாலும், 25 டாக்டரேட் வாங்கினாலும் அந்த மனப்பான்மையில தான் இருக்கும். மனதிற்குள் ஒரு அழுக்கடைந்த ஒரு சாக்கடை மனது உள்ளவர்கள் தான் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர்களோட வெளிப்பாடுதான் இது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. படிப்பு மாத்தவில்லை, அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அவன் உங்களை இன்னும் கீழே போட்டு மிதிச்சு நாய் மாதிரி சாக்கடையில போட்டு மிதிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப கிளர்ந்து எழ வேண்டிய சூழ்நிலை வந்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தங்களை ஆர்கனைஸ் பண்ணி டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஜனநாயகத்துக்கு உட்பட்ட முறையில் அவங்க எப்படி போராடுறாங்களோ அதே மாதிரி திருப்பி போராட தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரியும். இப்ப அந்த அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்த வேண்டியது நேரம் வந்து விட்டது. This is high time a party which is dedicated for the welfare of the backward classes, most backward classes and the scheduled caste comes into play in the central politics. மத்திய அரசியலில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு கட்சி தேவை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனா அது இருக்கான்னா இல்லை. அப்ப இந்த போராட்டங்கள் எப்படி வெடிக்குங்கிறத, வளருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். இது என்னை பொறுத்த வரைக்கும் உயர் சாதிக்கார ஆதிக்கங்கள் கொண்ட உயர் சாதி மக்கள் டாமினேட் பண்ற அந்த மத்திய கட்சிகளோட ஒரு மறைமுக ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இது எப்படி வளர்கின்றது என்பதை பொறுத்து தான் பிற்காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.